இப்பொழுது டாக்டர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு ஹியூமர் கிளப் சார்பாக நம்முடைய ஆலோசகர் திரு முனவர் சுல்தான் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார். இல்லை, பொதுவாக சால்வை தான் போட்டிருந்தோம். அந்த சால்வை அப்படியே மாறி 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 திருப்பி நமக்கே வந்துடுது. அதனால் அது இன்னைக்கு காலையில் கூட சால்வை போட்டாங்க எங்களுக்கு அந்த ஏபிசியில். இருக்கட்டும், எடுத்து வை அப்படின்னு கண்ணன் சொன்னார். அது இதுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் போட்டோம். இன்றைக்கி உங்களுக்கான ரசிகர்கள் சேர்ந்து விட்டார்கள். எல்லாமே உங்களுக்காக வந்த கூட்டம்தான். ஓவர் டு டாக்டர் பாரதி கிருஷ்ணகுமார். பாரதி என்றொரு மானுடன். வாங்க சார், ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஒரு பலத்த கைத்தட்டலோடு வரு. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். 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 மைக் வேலை செய்யுது. நான் வணக்கம் சொன்னதுக்கு கைதட்டினதுமே எனக்கு குழப்பமாயிருச்சு. வணக்கம் சொன்னால் திரும்ப வணக்கம் தானே சொல்லணும். மைக் வேலை செய்யுது. வணக்கம். 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிக்கு திருவல்லிக்கேணியில் தான் குடியிருந்த ஒரு சிறிய ஒண்டு கொடுத்தன வீட்டில் மகாகவி பாரதியார் காலமானார். பாரதி இறந்து போனான், செத்து போனான், மாண்டு போனான் என்ற சொற்களை நான் ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை. எப்போது குறிப்பிட்டாலும் பாரதி காலமானார் என்றுதான் குறிப்பிடுவேன். ஏனென்றால் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் சிந்தனை மரபின் இறந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமுமாய் பாரதி ஆனார் என்பதால் பாரதி காலமானார் என்று குறிப்பிடுவதுதான் பொருத்தமாக இருக்கும். 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிக்கு காலமான பாரதியின் 50 கிலோவுக்கும் எடை குறைவான பூத உடல் 20க்கும் குறைவானவர்கள் பங்கேற்ற இறுதி ஊர்வலத்தில் 20க்கும் குறைவானவர்கள் பங்கேற்ற இறுதி ஊர்வலத்தில் அந்த 12ஆம் தேதி காலையே 10:30 மணிக்கு கிருஷ்ணாம்பேட்டை மயானத்தில் எரியூட்டப்பட்டது. இறுதிச் சடங்குகள் செய்வதற்கு பாரதிக்கு ஆண் வாரிசுகள் இல்லை. நம் சமூகத்தில் நிறைய பேர் நினைக்கிறோம், கொள்ளி வைப்பதற்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று நினைக்கிறோம். அது ஒரு பழைய மரபின் தொடர்ச்சி தான். இரவு நேரங்களில் பெண்கள் இடுகாற்றுக்கு வருவதற்கு அஞ்சுவார்கள் என்பதால் தான் பெண்களை வீட்டில் விட்டு போவதே தவிர மின் விளக்குகள் வந்ததற்கு பிறகு இடுகாட்டுக்கு பெண்கள் வருவதில் எந்த தடையும் இல்லை. அதை விட ரொம்ப முக்கியம், எரியூட்டுவதற்கு ஆண் குழந்தைகள் தேவையே இல்லை. 4400 வோல்ட் மின்சாரத்தில் 4400 வோல்ட் மின்சாரத்தில் 2:30 மணி நேரம் முடிந்த உடனேயே இந்தா அவங்க பெரியப்பா, இந்தா அவங்க சித்தப்பா என்று பொட்டலங்கட்டி கொடுத்துக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து விட்டது. ஆனால் இறுதிச் சடங்கு செய்வதற்கு ஆண் குழந்தைகள் இல்லாத மகாகவி பாரதிக்கு பிறந்தது 2 பெண் குழந்தைகள் என்பதால் அவர் நண்பர் தான் இறுதிச் சடங்கை செய்தார். நான் குறிப்பிட்டது போல
20 பேர் தான், 20க்கும் குறைவானவர்கள் தான் அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கெடுத்தார்கள். ஆனால் 100 ஆண்டுகளை கடந்து விட்டோம். பாரதி உலகெங்கிலும் நினைக்கப்படுகிறான். நான் பயணம் செய்து போன 19 நாடுகளில் 16 நாடுகளில் பாரதிக்கு சிலை இருக்கிறது. 19 நாடுகளிலும் பாரதியின் பெயரால் அமைப்புகள் இருக்கிறது. பாரதி என்பது பெண்பால் பெயர் இல்லையா? அது சரஸ்வதியை குறிக்கும் பெண்பால் பெயர். அவருக்கு வைத்த பிறகுதான் அது இருபால் பெயர் ஆயிற்று. அவருக்கு சூட்டிய பிறகுதான் அது ஆணுக்கும் பெண்ணுக்குமான பெயராக, ஆணையும் பெண்ணையும் சமமாக நடத்துகிற ஒருவனுக்கு அந்த பெயரை வைத்ததாலே தான் பாரதி என்ற பெண்ணுக்கு வைத்த பெண்பால் பெயர் ஆண்பால் பெயராகவும் பெண்பால் பெயராகவும் ஆயிற்று. அவர் பெயரில் பல்கலைக்கழகம், அவர் பெயரில் நகரங்கள், தெருக்கள், வீதிகள், எங்கு பார்த்தாலும் ஏதேனும் ஒரு இடத்தில் நீக்கமற பாரதி நிறைந்திருக்கிறார். பாரதி காலமானார் என்று நான் சொன்னதன் பொருள் உங்களுக்கு இப்போது விளங்கி இருக்கும். மரணத்திற்கு பிறகும் வாழும் ஒரு வாழ்க்கையை, மரணமில்லா பெருவாழ்வு என்று வள்ளல் பெருமான் சொன்னது வேறொன்றும் இல்லை. மரணத்திற்கு பிறகும் ஒரு மனிதனை உலகம் கொண்டாடுவதுதான் மரணத்திற்கு பிந்தைய பெருவாழ்வு. அப்படி ஒரு பெருவாழ்வை பாரதி இன்றைக்கு கொண்டாடுகிறான் என்று நானும் நீங்களும் பேசுவதிலே கூட பெருமை இல்லை. அதை பாரதியே சொல்லிவிட்டு போய்விட்டார். நான் அறிந்து வாசித்த என் இலக்கிய வாசிப்பின் எல்லைக்குள் உலக இலக்கியத்தில் இப்படி ஒரு வாக்குமூலத்தை எவருமே தந்ததில்லை. தன்னை பற்றி பாரதி ஒரு பாடலில் எழுதுகிறார். நண்பர்களே, நான் முதலிலேயே ஒன்றை உங்களுக்கு கோடிட்டு சொல்லிவிடுகிறேன். இன்றைய உரையில் மனப்பாட பகுதியில் இடம்பெற்ற பாரதியின் பாடல்கள் எதுவும் இடம்பெறாது. 1-2 மேற்கோளாக பயன்படுமே தவிர பாரதியின் பாடல்களை, கவிதைகளை, உரைநடைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது அல்ல இந்த கூட்டத்தின், இந்த உரையின் நோக்கம். இந்த கூட்டத்தின் உரையின் நோக்கம் பாரதியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது. தலைப்பு பாரதி என்றொரு மானுடன். பாரதியின் படைப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் உரைநடை, மொழிபெயர்ப்பு, சிறுகதை, நாடகம், கவிதை என்று மொத்தமாக சேர்த்தால் 39 ஆண்டுகளே வாழ்ந்த, அமர வாழ்க்கை வாழ்ந்த பாரதியார் 16,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறார். பலருக்கு தெரிந்த உண்மை, ஒரு 400 பக்கம் உள்ள பாரதியார் கவிதை என்கிற ஒரு புத்தகம் தவிர அதற்கு மேல் பாரதியாரிடமிருந்து எதுவும் இல்லை என்று பலர் நினைத்து கொண்டிருக்க 16,000 பக்கங்கள் உரைநடையில், மொழிபெயர்ப்பில், நாடகம், சிறுகதை, நாவல், கவிதை என்று தமிழில் அன்றைக்கு இருந்த சாத்தியமான அனைத்து வடிவங்களிலும் எழுதி தந்த பெருமைக்குரியவர் பாரதியார். அவரது படைப்புகளை பற்றி அல்ல, இந்த படைப்புகளுக்கெல்லாம் சூத்திரதாரியாயிருந்த அவரை அறிமுகப்படுத்துவது இந்த கூட்டத்தின் நோக்கம். நான் பாரதி காலமானார் என்று சொன்னேன், காலம் கடந்து நிற்கிறார் என்று சொன்னேன். 100 ஆண்டுகளுக்கு பிறகு மரணமில்லா பெருவாழ்வை பாரதி வாழ்கிறார் என்று நான் சொல்கிறேன். 2025ஆம் ஆண்டு ஒரு மேடையில் பாரதி கிருஷ்ணகுமார் சொல்வதில் இருக்கிற பெருமையை காட்டிலும் தான் வாழ்ந்த காலத்தில் பாரதியே சொல்லிவிட்டார். இந்த பாடல் மனப்பாட பகுதியில் இல்லாத பாடல். நோவாலே மடிந்திட்டான் புத்தன் என்று ஒரு பாடலை பாரதியார் எழுத தொடங்குகிறார். ஒரு கவிதையை வாசிக்கிற போது கவிதையை எழுதியனுடைய பரந்த விலாசமான அறிவை, அவன் வாசிப்பின் எல்லையை, அவனுக்கு எல்லாம் தெரியும் என்பதை, தெரிந்ததை எல்லாம் சொல்லாமல் எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று தெரிந்திருப்பதை நீங்கள் கவிதையை வாசிக்கிற போது அறிந்து கொள்ளலாம். பாரதி கவிதையை இப்படி தொடங்குகிறார். நோவாலே மடிந்திட்டான் புத்தன். 80 வயது நிரம்பிய புத்தன் சுண்டா என்கிற ஒரு பொற்கொல்லனின் தோட்டத்தில் சுவை கெட்டுப்போன அல்ல, உணவே கெட்டுப்போன பன்றியின் இறைச்சியை சாப்பிட்டு உடல்நலம் குன்றி இறந்து போனான். புத்தன் அப்படித்தான் இறந்தான். புத்தன் பன்றி இறைச்சி சாப்பிட்டானா என்று யாரும் பதறாதீர்கள். பௌத்தத்தில் கொல்வதுதான் தவறு, தின்பது தவறு இல்லை. கொன்றால் பாவம்
தின்றால் போச்சு. அறியப்படாமல் கொல்லப்படும் விலங்கின் உணவை உண்பதை பௌத்தம் அனுமதிக்கிறது. அப்படி அறியப்படாமல் கொல்லப்பட்ட சுவை அல்ல, தரம் கெட்டு போன பன்றின் இறைச்சியை சாப்பிட்டு உடல் நலிவுற்று புத்தன் இறந்து போனான். இது புத்தனின் வரலாறு. இந்த வாழ்க்கையை 4-5 சொற்களில் பாரதி சொல்கிறான். நோவாலே மடிந்திட்டான் புத்தன். கண்டீர் அந்தணனாம் சங்கராச்சாரியானும் மாண்டான். காலடியில் பிறந்து தன் காலடியாலே உலகம் முழுவதையும் அளந்து இந்த நாடு முழுவதும் நடந்து அத்வைதம் என்கிற ஒரு மகா தத்துவத்தை தந்தவர் எங்கு போனார், எப்படி போனார் என்று அவரது இறுதி நாட்களை பற்றி தீர்மானிக்க முடியாத போது அவர் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு பாரதி எழுதினான். நோவாலே மடிந்திட்டான் புத்தன், கண்டீர் அந்தணனாம் சங்கராச்சாரியானும் மாண்டான், அதற்கு அடுத்து வந்த ராமானுஜனும் போனான். அதற்கு அடுத்து இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாரதி வைக்கிற வரிசையை. புத்தனில் இருந்து ஒரு வரிசை ஞாபகமாக வைத்துக் கொள்வீங்க தானே. புத்தனில் இருந்து ஆரம்பிக்கிறான். நோவாலே மடிந்திட்டான் புத்தன், கண்டீர் அந்தணனாம் சங்கராச்சாரியானும் மாண்டான், அதற்கு அடுத்து வந்த ராமானுஜனும் போனான், சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். அதுதானே மகாபாரதம். மகாபாரதத்தின் இறுதி காட்சியில் அஸ்தினாபுரத்துக்கு அருகே இருந்த ஒரு காட்டில் தாழ்ந்த கிளையில் படுத்திருந்த பகவான் கிருஷ்ணரின் கால்களை ஒரு மானின் கால் என்று கருதி மறைந்திருந்து ஒரு வேடன் எய்தி அம்பு கிருஷ்ணனின் உள்ளங்காலில் பாய்ந்து விஷம் ஏறி கோபிகைகள் இன்றி, புல்லாங்குழல் இன்றி, துணையின்றி, பாண்டவரின்றி தனிமையில் கிருஷ்ணன் மாண்டு போனான். அது காந்தாரியின் சாபம். அது தனிக்கதை, நான் அதற்குள் போகவில்லை. காந்தாரி சொன்னாள், என் 100 குழந்தைகளை இழந்த நான் சபிக்கிறேன், நீ தனிமையில் செத்து போவாய். கிருஷ்ணனை சொன்னாள், என் மக்கள் சாவதற்கு காரணமாக இருந்த உன் நாட்டின் உன் மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு சாவார்கள் என்று காந்தாரி சாபம் விட்டாள். அந்த சாபத்தின் தொடர்ச்சியாக கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்துக்கு அருகிலே இருந்த காட்டில் ஒரு கணை காலில் ஏறி மாண்டு போனான். காட்டுக்கு போன சீதை பூமி பிளந்து விழுங்கிய பிறகு சீதையின் மரணத்திற்கு தான் காரணம் என்று உணர்ந்து குற்ற உணர்ச்சியில் தன் மரணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து ஆற்றில் மூழ்கி இறந்து போனான் ராமன். அதுதான் வால்மீகி ராமாயணம். இதில் ஒரு நுட்பம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணனாக இருந்தாலும் ராமனாக இருந்தாலும் மனிதனாக பிறந்து விட்டால் மரணத்தில் இருந்து தப்பிக்க முடியாது. இறைவனே மனிதனாக பிறந்து விட்டால் மரணத்தில் இருந்து தப்பிக்க முடியாது என்றால் மனிதனாக பிறந்த மனிதனுக்கு மனிதன் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்றால் தப்பிப்பேன் என்று ஒருவன் பாடுகிறான். நோவாலே மடிந்திட்டான் புத்தன், கண்டீர் அந்தணனாம் சங்கராச்சாரியானும் மாண்டான், அடுத்து வந்த ராமானுஜனும் போனான், சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பாலர்புகளும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர் என்று எழுதினார். அடுத்தவர் எழுதினார், பொய் கூறேன், மாண்டு போனாலும் மானுடருக்கு பொய் கூறேன் என்றார். பார் மீது நான் சாகாதிருப்பேன் என்று பாரதி வைத்த பட்டியலுக்கு மேலே இருப்பது புத்தன், சங்கரன், ராமானுஜன், இயேசு, கண்ணன், ராமன், இவர்களெல்லாம் கூட மாண்டு போனார்கள். பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர் என்று எழுதினான். காண்கிறீர்களா? பார் மீது ஒருவன் சாகாதிருக்கிறானா? இருக்கிறான். 39 ஆண்டுகள் தான். இளைஞன் இறந்து போகும்போது இறந்து போவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு கூட ஆப்கான் மன்னர் அமானுல்லா கானை பற்றி நாளை அலுவலகத்திற்கு போய் ஒரு கட்டுரை எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன் மறுநாள் கடமையை நினைவில் வைத்து கொண்டிருந்து மரணப்படுக்கையிலும் அடுத்த நாள் எழுத வேண்டியதை பற்றி பேசிய அளவுக்கு காரிய சித்தி உள்ள ஒரு கவிஞன். இல்லாவிட்டால் 39 ஆண்டுகள் வாழ்ந்தான் என்றால் அவன் குழந்தை பருவம் போக, அவன் எழுதாமல் இருந்த 6 ஆண்டுகள் போக, அவன் உறங்கியது போக, அவன் நண்பர்களோடு பேசி தெரிந்தது போக, அவன் பயணம் செய்தது போக 39 ஆண்டுகளில் எத்தனை ஆண்டுகள் மிஞ்சி இருந்திருக்கும்? ஒரு 10 ஆண்டுகள் அல்லது 12 ஆண்டுகள். அந்த 10-12 ஆண்டுகளுக்குள்ளேயே 16,000 பக்கங்களுக்கு எழுதி குவித்த மாபெரும் புலவன்.
இவ்வளவு எழுதி குவித்த மாபெரும் புலவனின் வாழ்க்கை எப்படி இருந்தது? 20 பேருக்கும் குறைவானவர்கள் பங்கேற்ற இறுதி ஊர்வலத்தில் இந்த மண்ணை விட்டு நீங்கிய காலமாகிய ஒரு கவிஞன் இன்றைக்கு உலகம் முழுவதும் நினைக்கப்படுகிறான், போற்றப்படுகிறான். ஆனால் ஒரு மானுடனாக, ஒரு மனிதனாக அவனது வாழ்க்கை எப்படி இருந்தது? எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையிலும், துன்பங்களுக்கு இடையிலும், எவ்வளவு சுவைகளுக்கு இடையிலும் இந்த வாழ்க்கை பயணத்தை அவன் வெற்றிகரமாக நடத்தி அமரத்தன்மை பெற்றான் என்பதை அறிந்து கொள்வதன் வாயிலாகத்தான் பாரதியின் படைப்புகளின் மீது உங்களுக்கு ஒரு காதல் வரும். முதலில் பாரதியை ஒரு சமூகம் காதலிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காதலிப்பதற்கும் நேசிப்பதற்கும் நான் இன்னும் கூட உயர்ந்த வார்த்தைகளில் சொல்கிறேன். ஒரு ஹிந்துவுக்கு காசியை போல், ஒரு முகம்மதியனுக்கு மெக்காவை போல், ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெருசலேம் போல் எனக்கு எட்டயபுரம். அவ்வளவு உயர்ந்த இடம். ஆம், 20 நூற்றாண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் கம்பனுக்கு பிறகாக தமிழுக்கு கிடைத்த மகாகவி அவர் ஒருவர்தான். 39 ஆண்டுகளில் 10-12 ஆண்டுகள் தான் அவரால் எழுத முடிந்தது. அந்த 10-12 ஆண்டுகளில் எழுதியதினாலே தான் பாரதி காலமாகிறான், காலமாகி நிற்கிறான். எப்போது எழுத தொடங்கினார் பாரதி என்று பாருங்கள். 11 வயதில் பாரதி என்ற பட்டம் வந்துவிட்டது. ஆசுகவி 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி எட்டயபுரத்தின் ஒரு இளைத்த தெருவில், நீங்கள் இப்போது போனாலும் பாருங்கள், பாரதி பிறந்த இடம் என்னது வீட்டில் ஒரு பலகை எழுதி வைத்திருப்பார்கள். அந்த இடம் இருட்டாக இருக்கும். இருட்டாக இருண்ட இடத்தில் பிறந்த சூரியன் அவன். சூடிக்கொள்ள முடியாத சூரிய பூவான மகாகவி பாரதி பிறந்தது தன் தாய்மாமன் வீட்டில். அதாவது மூத்த குழந்தையான பாரதியை வயிற்றில் சுமந்த தாய், அவங்க அம்மா லட்சுமி அம்மாள், குழந்தையை பெறுவதற்காக தாய் வீட்டிற்கு போய்விட்டார். லட்சுமி அம்மாளுக்கு சொந்த ஊர் தான் எட்டயபுரம். பாரதியின் தந்தைக்கு சொந்த ஊர் எட்டயபுரம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் திருமணமாகி மனைவியோடு மனைவி வாழ்ந்த ஊருக்கு வந்தவர் சின்னசாமி ஐயர். சின்னசாமி ஐயருக்கு சொந்த ஊர் எட்டயபுரம் இல்லை. எட்டயபுரம் பாரதி பிறந்ததால் புகழ் பெற்றது. உண்மையில் எட்டயபுரம் பாரதியின் தாயின் ஊர், தாய் பிறந்த ஊர். இப்போது பாரதி இல்லம் என்று நீங்கள் பார்க்கிற வீடு கூட சின்னசாமி ஐயர் வாழ்ந்த வீடு இல்லை. அவர் தாய்மாமா சாம்பசிவனுக்கு சொந்தமான வீடு. அந்த வீட்டில் பாரதி பிறந்ததால் அது பாரதி இல்லமாகிவிட்டது. ஒரு ஆச்சரியமான உண்மை பாருங்கள். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பையன்தான். திருவல்லிக்கேணியில் வாழ்ந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியவில்லை. பாண்டிச்சேரியில் இருந்த வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியவில்லை. வாடகை கேட்டு வீட்டுக்கார செட்டியார் வருகிற போதெல்லாம் இடிந்து விழும் நிலையில் இருக்கும் இந்த வீட்டில் குடியிருப்பதற்கு, இடிந்து விழும் நிலையில் இருக்கும் இந்த வீட்டில் குடியிருப்பதற்கு செட்டியார் நீர் எனக்கு வாடகை தர வேண்டும் என்பார் பாரதியார். செட்டியார் மூச்சு பேச்சு காட்ட மாட்டார். செட்டியாருக்கு உடம்பில் 12 கோமநாமங்கள், குழந்தைகள் 13. ஆமாம், பாரதிக்கு 2 பெண் குழந்தைகள் தான். பாரதிக்கு ரொம்ப ஆதங்கம், தனக்கு 2 தான் பிறந்தது என்று. அந்த விஷயத்தில் செட்டியார் பெரும் பணக்காரர். உடம்பில் 12 கோவிநாமங்கள், கூட ஒன்று சேர்த்து 13 குழந்தைகள். இதற்கு மேல் உமக்கு எதற்கையா வாடகை? எதற்கு வேறு செல்வம் உனக்கு எதற்கு வேண்டும்? இடிந்து விளையில் இருக்கும் இந்த வீட்டில் குடியிருப்பதற்கு நீரல்லவா எனக்கு வாடகை தர வேண்டும்? செட்டியார் சொல்வார், இல்லை பார்த்துட்டு போகலாம் என்று வந்தேன். வாடகை கேட்க வரவில்லை, அச்சம். ஆனால் அடுத்த கணம் பாரதியார் சொல்வார், அஞ்சாதீரும் செட்டியார், சுயராஜ்யம் வரப்போகிறது, சுயராஜ்யம் வரப்போகிறது. இந்த வீட்டிற்கான வாடகையை குடக்கூலியை அரசாங்கம் கொடுக்கும், செக் எழுதி கொடுக்கிறேன், கஜானாவில் போய் வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார் பாரதியார். ஆச்சரியமான உண்மை சொல்கிறேன் பாருங்கள். தான் வாழ்ந்த வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியாமல் வாழ்க்கையோடு போராடிய ஒருவன் வாழ்ந்த 3 இல்லங்களும் அரசு இல்லங்களாக மாறிவிட்டன. அவன் பிறந்த வீடு அரசு இல்லம். அவன் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பாண்டிச்சேரி இல்லம் அரசு இல்லம். அவன் இறுதியில் 2 ஆண்டுகள் வாழ்ந்த துளசிங்க பெருமாள் கோவில் தெருவிற்கும் திருவல்லிக்கேணி வீடு அரசு இல்லம். வாழுகிற காலத்தில் வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டவன் வாழ்ந்த வீடெல்லாம் அரசாங்க வீடாக ஆகிவிட்டது.
அவன் பிறந்தது தாய் வீட்டில், தாய் மாமன் வீட்டில். சின்னசாமியருக்கு சொந்த ஊர் சீவலப்பேரி. சீவலப்பேரி எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கேட்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். அந்த பெயரில் ஒரு சினிமா வந்திருப்பதால், அந்த பெயரில் கல்யாணம் நீங்கள் சொல்லுங்க, அந்த பெயரில் ஒரு சினிமா வந்திருப்பதால் தமிழனுக்கு அது எங்கே இருக்கிறது சந்தேகமே இருக்கா. சீவலப்பேரினாலே அது பாண்டிதானே? இல்லை, நான் பேசிக்கொண்டிருப்பது பாண்டியனை பற்றி. கடுவாய் சுப்பையர் என்பவருக்கு பிறந்தவர் சின்னசாமி ஐயர். அவர் பிறந்த ஊர் சீவலப்பேரி. அந்த ஊரில் தான் அவருக்கு வீடு, நிலம் எல்லாமும். அவர் கல்யாணம் பண்ணி கொண்டது பாகீரதி அம்மாள் என்கிற பெண்ணை. அந்த பெண் பிறந்த ஊர் எட்டயபுரம். எட்டயபுரத்தில் இருந்து சீவலப்பேரியில் வாழ்ந்த சின்னசாமி ஐயருக்கு பெண் கொடுத்த போது எதை நம்பி பெண் கொடுத்தார்கள் தெரியுமா? சின்னசாமி ஐயருக்கு ஆங்கிலம் எழுத படிக்க தெரியும். எப்படி? 1882 பிறந்த பாரதியாருக்கு அப்பாவுக்கு ஆங்கிலம் எழுத படிக்க தெரியும். பாரதியாரின் தந்தை சின்னசாமி ஐயருக்கு கணிதத்தில் நல்ல புலமை உண்டு. எந்திரங்களை கையாளுவதில் ஒரு எந்திரத்தை கொடுத்தால் அதை பிரித்து திரும்ப பொருத்தி அதை இயக்குவதில் கெட்டிக்காரர், வல்லவர். பொறியியல் அறிவு, கணித அறிவு, ஆங்கில அறிவு, தமிழ் அறிவு எல்லாம் இருந்த சின்னசாமி ஐயருக்கு பெண் கொடுத்து விட்டு, பெண் கொடுத்தவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு திறமை இருந்து நீங்கள் சீவலப்பேரியில் இருந்து ஏன் கஷ்டப்பட வேண்டும்? மகாராஜாவுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை. யாருக்கு? எட்டயபுரம் மகாராஜாவுக்கு. மகாராஜாவுக்கு ஒன்றும் தெரியாது, அது வேறு கதை. ஆமாம், நான் சொல்லவில்லை, பாரதியார் சொல்கிறார். ஆமாம், நான் சொன்னதுதான் தப்பு. அது பாரதியாரே சொல்கிறார். மகாராஜாவோடு சேர்ந்தாலே என்னாகும் என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார். மகாராஜா பின்னாளில் மகாராஜா வீட்டு வாசலில் சேவல் சண்டை நடக்கும். ஆளாளுக்கு ஒரு சேவலை வளர்த்து சேவலின் காலில் சிறு கத்தியை கட்டி சேவலை சண்டையிட வைப்பார்கள். எப்பவும் வந்தன இரு வீர் வேறல் இயற்கையும் அன்று. அதான இலக்கியம் சொல்கிறது. எந்த சண்டையிலும் 2 பேர் ஜெயிக்கவே முடியாது. 2 பேர் ஜெயிக்கிற ஒரே சண்டை தாம்பத்தியம் தான். ஆமாம், போத் கேன் பிளே அண்ட் போத் கேன் வின். போத் கேன் பிளே, போத் கேன் வின் என்பது ஒரே ஒரு விளையாட்டு தான் உலகத்திலேயே. குடும்பம் தான், தாம்பத்தியம் தான். சேவல்கள் சண்டை போடும். மகாராஜா பெருஞ்சேவல் வளர்ப்பார். ஆனால் மகாராஜாவின் சேவல் தோற்றுவிடும். சண்டைக்கு வந்த ஒரு சம்சாரி விட்டு சேவல் ஜெயித்துவிடும். கோபத்தில் மகாராஜா தான் வளர்த்த சேவலின் தந்தையை, தாயை, அக்காவையெல்லாம் திட்டுவார். நான் சொல்லவில்லை, பாரதியார் எழுதியிருக்கிறார். ஆமாம், தான் வளர்த்த சேவல் தோற்று போன கோபத்தில் அந்த சேவலின் அம்மா, அக்கா, அப்பா எல்லாவற்றையும் திட்டிவிட்டு வென்ற சேவலை பெரும் விலை கொடுத்து மகாராஜா வாங்கி விடுவார். 2 நாள் சாப்பாட்டிற்கு பிறகு சண்டையில் மகாராஜாவின் சேவல் மீண்டும் தோற்றுவிடும். பாரதியார் ஒரே வரியில் எழுதினார், சமஸ்தானத்து போஜனமும் சகவாசமும் அப்படி. 2 நாளிலேயே அதற்கு வீரமும் போய்விடும், விவேகமும் போய்விடும் என்று எழுதினார் பாரதியார். அந்த சமஸ்தானத்தின் மகாராஜாவுக்கு ஆங்கிலம் தெரியாது என்பதால், பழைய கதைக்கு வந்துருவோம், தெரியாது என்பதால் பெண் கொடுத்தவர்கள் சின்னசாமி ஐயரை எட்டயபுரத்தில் வந்து மகாராஜாவிடத்தில் பணி செய்யுமாறு பணித்தார்கள். ஆங்கிலமும் கணிதமும் தொழில்நுட்பமும் பொறியியலும் அறிந்த சின்னசாமி ஐயர் தான் மணந்து கொண்ட லட்சுமி அம்மாளின் குடும்பத்தாரின் வேண்டுகோளை ஏற்று எட்டயபுரத்தில் வந்து குடி அமர்ந்தார். சமஸ்தானத்தில் பணியில் சேர்ந்தார். மகாராஜாவிடத்தில் மிகுந்த நன்மதிப்பை பெற்றார். அதிகாரத்தில் இருப்பவரிடத்தில் நன்மதிப்பை பெறுவது எளிதான காரியம் அல்ல. அப்படியே பெற்றாலும் அது நிலைத்திருப்பது ரொம்ப ரொம்ப கடினம், உங்களுக்கு தெரியும். ஆனால் நிலைத்த அன்பும் நட்பும் சின்னசாமி ஐயருக்கு எட்டயபுரம் மகாராஜாவிடத்தில் கிடைத்தது. வந்த இடத்தில் குழந்தை பிறந்தான். சுப்பிரமணியன் என்பது வைத்த பெயர். செல்லமாக கூப்பிட்டது சுப்பையா. 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி எட்டயபுரத்தின் இழைத்த தெருவில் லட்சுமி அம்மாளுக்கும் சின்னசாமி ஐயனுக்கும் மகனாக அவதரித்த இந்த குழந்தை தன் 5வது வயதில் தாயை இழந்து விட்டது. பாரதிக்கு 5 வயது. லட்சுமி அம்மாள் காலமாகி விடுகிறார். பின்னாளில் பாரதி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள்,
தன் தாயை இழந்த துயரத்தை வாழ்நாளின் இறுதி வரையில் பாரதியார் மறக்கவே இல்லை. தன்னை போல் தாயை இழந்த யாரையேனும் பார்த்தால் அந்த கணத்தில் அப்படியே நின்று நிலைகுத்தி ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்து அம்மா அம்மா என்று கூவுவார். அவர் மனதில் என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் ஓடும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று வாரா எழுதினார். சிறிய வயதிலேயே தாயை இழந்து விட்டதால், 5 வயதிலேயே தாயை இழந்து விட்டதால் வாழ்நாளின் இறுதி வரையில் பாரதியார் குழந்தையாக இருந்தார் என்று எழுதினார். பாரதியின் குழந்தை மனத்தை சொல்லுவதற்கு வாரா பயன்படுத்திய வார்த்தை. 5 வயதில் தாயை இழந்து விட்டார். தான் தாயை இழந்ததை பற்றி பாரதி எழுதுகிறார், தன் நண்பர்களுக்கு சொல்லுகிறார். அதனால தான் வாரா எழுதுகிறார், வாழ்நாளின் இறுதி வரையில் பாரதியார் குழந்தையாக இருந்தார். 5 வயதில் தாய் இறந்து போனாள். ஆனால் தகப்பனுக்கு இன்னொரு துணை தேவைப்படுகிறது. அந்த காலத்து வாழ்க்கை முறை அப்படித்தானே. அவருக்கு மறுமணம் செய்து வைக்கிறார்கள். சின்னசாமி ஐயருக்கு வள்ளியம்மாள் என்கிற பெண்ணை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொள்கிறார். அந்த அம்மாவுக்கு ஒரு ஆண் பையனும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறது. நல்ல வேளை, வழக்கமாக நம் கற்பனையில் இருப்பது போல, வாழ்க்கை முறைகளில் இருப்பது போல சித்தி கொடுமை பாரதியாருக்கு இல்லை. பாக்கியம்தானே. ஆமாம். 2ஆம் மனைவியாக சின்னசாமி ஐயருக்கு வாழ்க்கைப்பட்டும் தனக்கு 2 குழந்தைகள் பிறந்த பின்னும் பாரதியின் மீது பேரன்பு கொண்டிருந்தார் தன்னுடைய சிற்றன்னை. சிற்றன்னையின் அன்பில் வளர்க்கப்பட்டார் பாரதியார். பெரும்பாலான சமயங்களில் தாய் வீட்டுக்கு போய்விடுவார். தாய் வீட்டில் பாட்டனும் மாமனும் இருந்தார்கள். அங்கே கம்பராமாயணம் படிக்கிற போது அதை கேட்டு கேட்டு கேட்டுத்தான் கம்பன் மீது காதல் பிறந்து 20 நூற்றாண்டுகளில், கம்பனுக்கு பிறகு 8 நூற்றாண்டுகளில் யாரும் பாடாத கம்பனை முதலில் தமிழகத்திற்கு பாடி கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாரதி அறிமுகப்படுத்துவதற்கு காரணம் 8 வயதில் 9 வயதில் குழந்தை பாரதி தாய்மாமன் வீட்டில் போய் அமர்ந்து கம்பராமாயணம் கேட்டதால் வந்தது. குழந்தை ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று சின்னசாமியார் ஆசைப்பட்டார். எல்லா தகப்பனுக்கும் இருக்கிற ஆசைதானே. தன்னால் எதையெல்லாம் முடியாதோ தானே அதையெல்லாம் குழந்தையின் மூலமாக செய்து காட்டிவிட வேண்டும் என்ற ஆங்காரம் நமக்கு தீரவே தீராது. இந்த தலைமுறையில் இவ்வளவு காலத்திற்கு பிறகும் நாம் அப்படி இருந்தால் சின்னசாமி அம்மையார் எப்படி இருந்திருப்பார்? ஆச்சரியமான துன்பம். எப்போதும் குழந்தை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது சின்னசாமி ஐயரின் விருப்பம். இப்போதும் அப்படி விரும்புகிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் புத்தகத்தை மூடி வைத்து விட்டு குழந்தை ஒரு இசை கேட்க போனால், வெளியே போய் ஒரு பறவைகளை பார்க்க போனால், படிக்கலையா? இப்படி படிக்காமல் இருந்தால் எப்படி பாஸ் பண்ணுவேன்? இன்னும் ஆரம்பிச்சிருவோம்ல. இது சின்னசாமியர் செய்திருக்கிறார். செய்திருக்கிறார் என்பது மட்டுமில்லை, வெளியே வீதியில் போய் பிற குழந்தைகளோடு விளையாடுவதை சின்னசாமி ஐயர் அனுமதித்ததே இல்லை. வீட்டில் படித்து கொண்டே இருக்க வேண்டும். தன் பிள்ளை பருவம் முழுவதிலும் தன் வயதொத்த குழந்தைகளோடு ஓடி விளையாடும் ஒரு வாழ்க்கையை தன் தகப்பன் மறுத்த கோபத்தில் பாரதி பாடினார். ஓடி விளையாடு பாப்பா. வாழ்வின் அனுபவங்களிலே இருந்துதான் இலக்கியம் பிறக்கிறது. ஆமாம். அப்பாவுக்கு அப்படி வேறொன்றும் தவறான ஆசை இல்லை. மகன் இங்கிலாந்து போய் படிக்க வேண்டும், ஆங்கிலம் படிக்க வேண்டும், வெள்ளைக்காரர்களுக்கு சமமாக ஒரு துரையாக, ஒரு அதிகாரியாக, ஒரு ICS அதிகாரியாக வந்து மகன் அமர வேண்டும் என்று சின்னசாமியார் ஆசைப்பட்டார். அவருக்கு தெரியாது வெள்ளைக்காரர்களுக்கு சிம்மசொப்பனமாய் மகன் மாறுவான் என்று. ஆமாம். மகன் கணிதம் படிக்க வேண்டும், ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்பது தகப்பனின் விருப்பம். ஆனால் வாரா எழுதினார், அப்பாவுக்கு தெரியாமல் கவிதை எழுத ஆரம்பித்தார் பாரதியார். அப்பாவுக்கு தெரியாமல் பாரதியார் எழுதிய கவிதைக்கு யார் காரணம் என்று கேட்டால் வாரா எழுதினார், 5 வயதில் அவனை இந்த உலகத்திற்கு விட்டு போன தாய் மறைந்திருந்து தன் மகன் கவியாக மாறு ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தாள் என்று எழுதினார். ஒரு புறத்தில் பள்ளிக்கூடத்திற்கு போய் படிக்க முடியவில்லை. 5ஆம் வகுப்பு வரையில் தான் எட்டயபுரத்தில் படிக்க முடிந்தது. 5ஆம் வகுப்புக்கு பிறகு ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்றால் அப்போதெல்லாம் 5ஆம் வகுப்பு வரை தான் தமிழ்,
அதற்கு பிறகுதான் ஆங்கிலம். ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்றால் பாளையங்கோட்டைக்கு திருநெல்வேலிக்கு போக வேண்டும். எட்டயபுரத்திலிருந்து குழந்தையை, தாயில்லாத குழந்தையை, 10-11 வயதான குழந்தையை எட்டயபுரத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு அனுப்பிவிட்டார் சின்னசாமி ஐயர். ஆங்கிலம் படிக்க சொல்லி அனுப்பினார். ஆங்கிலம் படிக்க சொல்லி தன் தந்தை அனுப்பியதை தன் வாழ்நாளில் தனக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி என்று பாரதியார் எழுதினார். ஆமாம், ஊன் விலை வாணிகம் நல்லதென்று ஒரு பார்ப்பன பிள்ளையை நாடுவிப்பது போலவும், கசாப்பு கடை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சைவ உணவு மரபில் வந்த ஒரு குழந்தைக்கு சொல்வதை போல, ஆமாம், புல்லை உண்கன வாளறி சேயினை போக்கல் போலவும், பசித்திருக்கிற ஒரு சிங்கக்குட்டியை நீ போய் புல் சாப்பிடு என்று சொல்வதை போல, ஆமாம், ஆங்கிலம் படிக்குமாறு என் தந்தை என்னை பணித்தான். செலவு தந்தைக்கு 1000 சென்றது, தீது எனக்கு 10,000 சேர்ந்தது. நலமோர் எழுத்துணையும் கண்டிலேன், இதை 40,000 கோவிலில் சொல்லுவேன் என்று எழுதினார் பாரதியார். விருப்பமில்லாத படிப்பு, ஆனால் படித்தாக வேண்டும். மகனை திருநெல்வேலிக்கு அனுப்பிவிட்டு மகாராஜாவோடு தனக்கிருந்த நெருக்கத்தில் தனக்கிருந்த தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி பாரதி வாழ்ந்த அந்த பகுதி முழுவதும் கரிசல் மண் பூமி. உங்களுக்கு தெரியும், அந்த ஒட்டுமொத்த கரிசல் மண் பூமியிலேயே ஒரு கையளவு தான் சிவப்பான மண் இருக்கிற பூமி இருக்கும். அதுக்கு பேர் இடசேவல். இடையில் சிவப்பாக இருக்கிற சிறு ஊர் இடசேவல். அந்த ஊரில் பிறந்தவர் தான் கீரா ராஜநாராயணன். அந்த இடசேவல் தவிர மிச்சப்பகுதி முழுவதும் கரிசல் மண். கரிசல் மண்ணின் விளையும் முக்கியமான புஞ்சை பயிர் பருத்தி. அரிசி எங்கும் விளைகிற பருத்தியை பயன்படுத்தி பருத்தியை மழைக்கு முன்பாக பறிக்க வேண்டும் இல்லையா? மழை இருந்தால்தான் பருத்தி வளரும். வளர்ந்து பருத்தி காய்த்து பூக்கிற போது மழை பெய்துவிடக்கூடாது. பூக்கிற போது மழை பெய்தால் பஞ்சு ஒட்டி கொண்டு விடும், பயன்படுத்த முடியாது. மழையும் இல்லாமல் வெம்பா என்கிற பனியும் இல்லாமல் சரியான பக்குவத்தில் அந்த பூத்த பஞ்சை பறிக்க வேண்டும். அந்த பஞ்சில் பஞ்சோடு கூட விதை இருக்கும். அதை தனியாக பிரிக்க வேண்டும். அதை தனியாக பிரிக்கும் ஒரு எந்திரத்தை சின்னசாமி ஐயர் வடிவமைக்கிறார். தன் தொழில்நுட்ப திறமையால், தன் பொறியியல் அறிவை பயன்படுத்தி பஞ்சில் இருந்து விதையை பிரித்து பஞ்சை மட்டும் தனியாக சேதமில்லாமல் வெளியே கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு பருத்தி அரவை ஆலையை சின்னசாமி ஐயர் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு அரவை எந்திரத்தை செய்கிறார். இது பாரதி திருநெல்வேலியில் படிக்க போன காலத்தில் நடக்கிறது. திருநெல்வேலியில் படிக்க போய் வந்த சமயத்திலேயே 11 வயதிலேயே பாரதியின் புலமை பார்த்து எட்டயபுரத்தில் இருந்த புலவர்கள் பாரதிக்கு பாரதி என்ற பட்டம் கொடுத்து விட்டார்கள். 11 வயதில் வாங்கிய பட்டம் பாரதி என்ற பட்டம். ஆசுகவி. சில திரைப்படங்களில் பாரதி அப்படி யோசித்து எழுதுவதாக காட்சியெல்லாம் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வேலையே கிடையாது. அப்படி ஒன்று இருந்ததாக பாரதியோடு வாழ்ந்தவர்கள் எழுதவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாரதி எழுதி நமக்கு கிடைத்த பாடல்களை விடவும் பாரதி பாடி நாம் எழுதி வைத்துக் கொள்ளாமல் விட்டுவிட்ட பாடல்கள் தான் நிறைய. கானாடு காத்தானில் வைரவன் செட்டியார் வீட்டு வாசலில் உட்கார்ந்து நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை சாட்சியாக 2 மணி நேரம் பாடுகிறார் பாரதியார். அந்த பாட்டில் ஒரு பாட்டு கூட நம்ம கையில் இல்லை. 2 மணி நேரம் பாடிவிட்டு ரயிலுக்கு நேரமாகிவிட்டது என்று சொன்ன உடனேயே துள்ளி குதித்து வண்டி ஏறி போய்விடுகிறார் பாரதியார் என்கிறார்கள். எழுதியதை விடவும் எழுதாமல் பாரதி பாடிய பாடல்களின் எண்ணிக்கை அனாதி. அவைகளை காற்று சேமித்து வைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். வானும் வெளியும் சேமித்து வைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் இயற்கை நம்மை விட உயர்ந்தது என்பதால். பாரதி பட்டம் வாங்கிவிட்டு ஆங்கில படிப்பு படிக்க அந்த பக்கம் பிள்ளையை அனுப்பிவிட்டு இந்த பக்கம் பொருள் ஈட்ட வேண்டும் என்று சின்னசாமியார் ஆசைப்பட்டார். அந்த நிலம் முழுவதும் பருத்தியை கொள்முதல் செய்து பருத்தியை விதையையும் பிரித்து பருத்தியை நூலாக்கும் எந்திரங்களை செய்து நூலை ஆடையாக்கும் எந்திரங்களை செய்து மான்செஸ்டரிலும் லங்காஷயரிலும் இருந்து ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து பருத்தியை கொண்டு போய் அங்கே ஆடையாக்கி திரும்ப கொண்டு வந்து இங்கே விற்கும் அநீதிக்கு எதிராக. அதானே மூலப்பொருள் நம்முடையது. மேட் இன் இந்தியாவுக்கும் மேக் இன் இந்தியாவுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான்.
ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், ஆனால் பெரிய மிஸ்டேக் அது. ஆமாம், இங்கிருந்து போகிறது பஞ்சு, அது ஆடையாகி அங்கே இருந்து இங்கு வருகிறது, பெரும் விலைக்கு வருகிறது. சின்னசாமி நினைக்கிறார், இல்லை, இந்த பஞ்சை இங்கேயே சுத்தப்படுத்தி, இங்கேயே பதப்படுத்தி, இங்கேயே எந்திர சாலையை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். சீவலப்பேரி இருக்கிற நிலத்தை விற்கிறார், வீட்டை விற்கிறார், எட்டயபுரத்திலேயே தான் வாழ்வதற்கு கொடுத்த வீட்டை விற்கிறார். நான் தான் முதல்ல சொன்னேன், பாரதி பிறந்த வீடு சின்னசாமியார் வாழ்ந்த வீடு இல்லை. எல்லா தாவர சங்கம சொத்துக்களையும் விற்கிறார். பணம் பத்தவில்லை, இன்னும் பணம் தேவைப்படுகிறது. பங்குகள் உண்டாக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு பங்கு 10 ரூபாய் என்று 20,000 பங்குகள் திரட்டுகிறார். ஷேர் 20,000 பங்குகள் திரட்டுகிறவர்களுக்கு ரசீது கொடுக்கிறார். நீங்கள் எட்டயபுரத்திற்கு போனால் பாரதி வீட்டில் பார்த்தால் 1893ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி முடிய சின்னசாமி நடத்திய பஞ்சாலையினுடைய ஆடிட் ரிப்போர்ட்டும் வாங்கிய பங்குகளுக்காக சின்னசாமி ஐயர் எழுதி கொடுத்த ஆங்கிலத்தில் கையெழுத்திட்ட ரசீதும் இருக்கிறது. எட்டயபுரம் வீட்டில் இருக்கிறது. கையில் இருந்த முதல் முழுவதையும் போட்டு ஊர் முழுவதிலும் கடன் வாங்கி தான் தயாரித்த எந்திரத்தை பயன்படுத்தி எட்டயபுரத்திற்கு மேற்கே 3வது மைலில் பித்தராஜபுரம் என்று அழைக்கப்படுகிற பீதப்புரத்தில் தென்னிந்தியாவின் முதல் பஞ்சாலையை உருவாக்கினார் சின்னசாமி ஐயர். இந்தியாவின் சுதேசி தொழிற்சாலையை உருவாக்கியது டாடா இல்லை, பிர்லா இல்லை. நான் ஏதோ ஆத்திரத்திலோ கோபத்திலோ இந்த சொற்களை பயன்படுத்தவில்லை, எவரும் இல்லை. விடுதலைக்கு முந்தைய இந்தியாவின் முதல் பஞ்சாலையை உருவாக்கியது இவர் தந்தை சின்னசாமி ஐயர். தான் தயாரித்த வடிவமைத்த எந்திரங்கள் தவிர கூடுதலாக ஒரு எந்திரம் தேவைப்பட்டது அவருக்கு. அந்த எந்திரம் லண்டனில் இருந்தது. அதற்கு பணம் கட்டி அந்த எந்திரத்தை வர வைக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார். பெரும் பணம் கேட்கப்படுகிறது, பெரும் பணத்தை கட்டுகிறார். லண்டனிலே இருந்து அந்த எந்திரம் வந்து பீதப்புரத்தில் இறங்கி இருந்தால் தென்னிந்தியாவின் முதல் பஞ்சாலை இயங்கி இருக்கும். ஆனால் லண்டனில் இருந்து சின்னசாமி ஐயர் கட்டிய பணத்திற்காக கப்பல் ஏறிய எந்திரம் பம்பாய் வந்தது. பம்பாயிலிருந்து அது சென்னை வரை வந்துவிட்டது. சென்னையில் இருந்து எட்டயபுரத்திற்கு அதை ஆங்கிலேயர்கள் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் இந்த மண்ணில் பிறந்த ஒரு சுதேசி மகன், இந்த மண்ணை சேர்ந்த ஒரு குடிமகன் சுயமாக தொழில் தொடங்கி தானே துணி தயாரித்தால் லங்காஷையரில் விற்கும் துணியை யார் வாங்குவார்கள்? எங்கள் வணிகத்திற்கும் எங்கள் விற்பனைக்கும் எங்கள் வியாபாரத்திற்கும் எதிராக ஒருவன் தொழில் தொடங்கினால் அற்ப காரணங்களை சொல்லி இன்னும் அதிக பணம் கேட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த எந்திரம் மதுரையோடு நின்றுவிட்டது. எட்டயபுரத்திற்கு வரவே இல்லை. அப்படி வராமல் இருந்ததற்கு இன்னொரு காரணம் இருந்தது. இந்த பஞ்சையெல்லாம் கொள்முதல் செய்தால் இங்கிருந்து இங்கிலாந்துக்கு அனுப்பி பிறகு அங்கிருந்து ஆடையாக்கி கொண்டு வருவதை காட்டிலும் இங்கேயே ஆடையாக மாற்றலாம் என்கிற ஒரு முயற்சியை ஒருவன் செய்கிறான் என்று தெரிந்து கொண்டு, யார்? பாரதியின் தந்தை சின்னசாமி ஐயர் செய்கிறார் என்று தெரிந்து கொண்டு அந்த வேலையை நாம் செய்யலாம் என்று ஆங்கிலேயர்கள் தீர்மானிக்கிறார்கள். 2 சகோதரர்கள், ஆண்ட்ரூ ஹாரிஸ், பிராங்க் ஹாரிஸ். ஆண்ட்ரூ ஹார்வி, பிராங்க் ஹார்வி இருவரும் அயர்லாந்துக்காரர்கள், பிறப்பால் அயர்லாந்துக்காரர்கள், ஆங்கிலேயர்கள். ஆண்ட்ரூவும் பிராங்கும் இந்தியாவிற்கு வந்து தங்கள் மூலதனத்தை பயன்படுத்தி, தங்களிடமிருந்த பெரும் மூலதனத்தை பயன்படுத்தி கரிசல் காட்டு பகுதியில் விளையும் மொத்த பஞ்சையும் கொள்முதல் செய்வது என்று தீர்மானித்து விவசாயம் செய்யும் எல்லா தொழிலாளர்களுக்கும் முன்பணம் கொடுத்து பஞ்சை இங்கிருந்து லங்காஷையருக்கு கொண்டு போவதற்கு பதிலாக எட்டயபுரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு கொண்டு போய் தூத்துக்குடியிலேயே ஒரு ஆலையை தொடங்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஹார்வி சகோதரர்கள் தொடங்கிய மில் தான் ஆர்வி மில். அது தூத்துக்குடியின் கடற்கரையிலே உருவானதால் அதில் அவருக்கு கோரல் மில் என்று பெயர் வைத்தார்கள். அந்த மில்லிலே தான் 8 மணி நேர வேலை கேட்டு வஉசி வேலை நிறுத்தம் செய்து அவர்களை பணிய வைத்தார். அந்த மில்லின் கிளைதான் அம்பாசமுத்திரத்தில் இயங்கியது, இன்றைக்கும் இருக்கிறது. அந்த மில்லின் கிளைதான் மதுரையில் இருந்தது.
அதுதான் பின்னாளில் 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு மிஜ்ரா கோட்ஸ் என்று பெயர் மாற்றம் பெற்றது. மிஜ்ரா கோட்ஸ் என்பது முன்பு கோரல் மில் ஆர்வி சகோதரர்களுக்கு சொந்தமான மில். ஆர்வி சகோதரர்கள் முன்பணம் கொடுத்து பஞ்சு முழுவதையும் கொள்முதல் செய்கிறார்கள். தான் உருவாக்கிய பஞ்சாலைக்கு முன்பணம் கொடுத்து பஞ்சு வாங்க சின்னசாமி ஐயரால் முடியவில்லை. கட்டிய பணத்திற்கு வர வேண்டிய எந்திரம் சேரவில்லை. பெரும் பொருள் செய்ய வேண்டும் என்று விரும்பிய சின்னசாமி ஐயர் அனைத்தையும் இழந்து கடன் பட்டு ஊனர் செய்த சதியால், என் வார்த்தை இல்லை, பாரதியின் வார்த்தை, ஊனர் செய்த சதியால் தந்தை செல்வம் யாவும் இழந்தனன். குடும்பத்தை பெரும் வறுமை பிடித்துக் கொள்கிறது. எல்லா சொத்தும் போய்விட்டது, கடன் பெருகிவிட்டது. உண்மையில் அப்படி ஒரு தொழிற்சாலையை சின்னசாமியை நடத்தினாரா என்றால், என் அன்புக்குரிய மக்களே, எப்போதாவது எட்டயபுரத்திற்கு போனால், பாரதியின் மணிமண்டபத்திற்கு போய்விட்டு எட்டயபுரத்திற்கு மேற்கே 3வது மைலில் பித்தராஜபுரம் என்று அழைக்கப்படுகிற பீதப்புரத்திற்கு போனால், இன்றைக்கு வரைக்கும் இப்போது வரைக்கும் பயன்படுத்தப்படாமல் இடிபாடுகளோடு கிடக்கிறது சின்னசாமி ஐயர் உருவாக்கிய எட்டயபுரம் ஜின்னிங் ஃபேக்டரி. நீங்கள் போனால் பார்க்கலாம். நான் போய் பார்த்து அதன் சுற்றுச்சூழலில் உட்கார்ந்து என் பாட்டனின் தகப்பனின் இழப்புக்கு ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி விட்டு வந்தேன். அவ்வளவுதானே செய்ய முடியும். எல்லாம் போய்விட்டது. எல்லாம் போகிற போது சின்னசாமியருக்கு ஒரு பதட்டம் வந்து விட்டது. கை செல்வம் எல்லாம் போய்விட்டது, கைப்பொருள் போய்விட்டது, கடனாகிவிட்டது. குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட வேண்டும் என்ற பதட்டத்தில் 14 வயது நிரம்பிய பாரதிக்கும் 7 வயது நிரம்பிய செல்லம்மாவுக்கும் கல்யாணம் செய்து வைக்கிறார், அந்த காலத்து வழக்கப்படி. ஆனால் பாரதி எழுதினார், என் பெற்றோர்கள் கூடி செய்த கொலை என்று எழுதினார். இதே வார்த்தை தான் பாரதி பயன்படுத்துகிறார், என் பெற்றோர்கள் கூடி செய்த கொலை. இதில் இன்னும் பெரிய துன்பம், பாரதிக்கும் 14 வயது பாரதிக்கும் 7 வயது செல்லம்மாவுக்கும் திருமணம் நடந்த அதே மேடையில் சின்னசாமி ஐயரின் 2வது மனைவியான வள்ளியம்மாளுக்கு பிறந்த 4 வயதான லட்சுமிக்கும் கல்யாணம் நடந்தது. 4 வயதான லட்சுமியை யாருக்கு கட்டி கொடுத்தார்கள்? சின்னசாமி ஐயரோடு உடன் பிறந்த சகோதரி குப்பம்மாள் காசியில் இருந்தார். காசியில் வாழ்ந்த குப்பம்மாளின் பையனுக்கு அவனுக்கு 9 வயது. இந்த ஜோடிக்கு 14 வயது, 7 வயது, தங்கைக்கு 4 வயது, தங்கையின் கணவனுக்கு 9 வயது. இருக்கிற காலத்திலேயே குழந்தைகளுக்கு எல்லாம் செய்துவிட்டு போக வேண்டும் என்ற பதட்டத்தில் குழந்தையை அழைத்து வந்து 14 வயது பையனுக்கு கல்யாணமான மறுநாளே பெண்ணை அழைத்து கொண்டு போய்விடுவார்கள். பெண் போய் திரும்ப தாய் வீட்டில் இருப்பாள். பருவம் அடைந்ததற்கு பிறகு ஒரு நாள் குறித்து கொண்டு வந்து கிரகப்பிரவேசம் செய்து விட்டு விடுவார்கள். இது அந்த காலத்து நடைமுறை. ஆனால் பாரதி எழுதினார், 14 வயதில் எனக்கு திருமணம், என் பெற்றோர்கள் கூடி செய்த கொலை என்று அதை எழுதினார். தன் குழந்தைகளுக்கு பாரதி அதை செய்யவில்லை, செய்ய மாட்டேன் என்று தன் குழந்தைகளுக்கு வாக்குறுதி அளித்தார் பாரதி. 14 வயது பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டு, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டோம் எனக்கு நிறைவோடவோ ஏதோ, எங்கள் 14 வயது பாரதிக்கு என்றால் 1894ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பாரதிக்கு திருமணம். பாரதிக்கு திருமணம் நடக்கிறது 97, 14 வயது பாரதிக்கு. 97 ஜூனில் பாரதிக்கு திருமணம். 14 வயது 15 வயது பாரதிக்கு, 15 ஆகவில்லை பாரதிக்கு, 14 வயது பாரதிக்கு. எல்லா கடமைகளையும் முடித்துவிட வேண்டும் என்ற பதட்டத்திலும் எல்லா கைப்பொருளும் போன கவலையிலும் துன்பத்தில் மூழ்கிய சின்னசாமி ஐயர் 1 ஆண்டு கழித்து 1898ஆம் ஆண்டு மகனுக்கு திருமணமான அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் காலமானார். நண்பர்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கே சொல்லிக் கொள்ளுங்கள். ஒருவன் 5 வயதில் தாயை இழக்கிறான், 15 வயதில் தகப்பனை இழக்கிறான். எந்த படிப்பு 10 பைசாவுக்கு பெறாது என்று சொன்னாரோ, எந்த படிப்பு ஊன்விலை வாணிகம் என்று சொன்னாரோ, எந்த படிப்பு உண்ணத்தகாத புல் என்று சொன்னாரோ, எந்த படிப்பு எனக்கு ஒரு இன்பமும் செய்யவில்லை என்று 40,000 கோவில் சத்தியம் செய்வேன் என்று சொன்னாரோ, அந்த படிப்பை கூட படிக்க முடியவில்லை. தகப்பன் இறந்து போனதால் படிப்பு பாதியில் நின்று போகிறது. 15 வயதில் படிப்பை விட்டுவிட்டு ஊருக்கு திரும்ப வந்து தான் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்து தன் கல்விக்கு உதவ வேண்டும் என்று எட்டயபுரம் மகாராஜாவுக்கு
ஒரு சீட்டுக்கவி எழுதுகிறார் பாரதியார். அந்த சீட்டுக்கவிக்கு எட்டயபுரம் மகாராஜா உதவி செய்தாரா இல்லையா என்ற வரலாற்றில் குறிப்புகள் இல்லை. ஆனால் பாரதி படிக்கப் போவதில்லை என்ற குறிப்பு இருக்கிறது. அதற்கு பதிலாக மகாராஜாவிடத்திலேயே வேலைக்கு சேர்ந்து கொண்டார் பாரதியார். கொஞ்ச நாள் சமஸ்தானத்தில் பாரதியார் வேலை செய்கிறார். அப்போதுதான் சேவல் சண்டையெல்லாம் நடக்கிறது. ஆமாம், அப்போதுதான் தின்ன உணவு செரிக்க வேண்டும் என்பதற்காக அபில் சாப்பிடுகிற பழக்கம் மகாராஜாவுக்கு இருந்தது. பதிவிரதையின் பார்வை போல அளவாக சாப்பிடும் பாரதியாரை பார்த்துவிட்டு மகாராஜா சொல்வார், இப்படி சாப்பிடலாமா சின்ன பையன், இளைஞன், நன்றாக சாப்பிட வேண்டாமா, இந்த லேகியத்தை போடு என்று தான் போடுகிற லேகியத்தை பாரதிக்கும் கொடுக்கிறார். அதுவரையில் இல்லாத ஒரு தீய பழக்கம் பாரதியை பற்றி கொண்டு விடுகிறது. வாரா எழுதுகிறார், பணக்காரர்களின் சகவாசம், நான் எழுதவில்லை, வாரா எழுதுகிறார், பணக்காரர்களின் சகவாசம் ஏழைகளுக்கு ஒருபோதும் நன்மை பயக்காது என்பதற்கு இந்த உலகத்தின் மிகச்சிறந்த உதாரணம் பாரதியார் என்று எழுதினார். இந்த பழக்கத்திற்கு பேரன் ஆட்படுவதை சின்னசாமி ஐயரின் தாயால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. குழந்தை படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த சமஸ்தானத்தில் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து மகன் இறந்த ஜூன் மாதம் மகன் இறக்கிறான். 1897ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சின்னசாமி ஐயர் இறக்கிறார். ஜூலை ஆகஸ்ட் மாதம் தனக்கு குடும்ப சொத்தாக வந்த ஒரு நிலத்தை 200 ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறார் பாரதியின் தந்தை வழி பாட்டி பாகீரதி அம்மாள். பாகீரதி அம்மாள், பாகீரதி காசியில் தான் இருக்கிறது, கங்கைக்கு இன்னொரு பேர் என்ன, பாகீரதி. ஆனால் பாகீரதி அம்மாள் காசிக்கு போனார். ஏனென்றால் உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, நட்பு இல்லை, கடன். பாரதியே எழுதுகிறார், எல்லாரும் விலகி போய்விட்டார்கள். குழந்தை மகாராஜாவிடத்தில் வேலைக்கு போகிறான். குழந்தையின் பழக்க வழக்கங்கள் பாட்டிக்கு பிடிக்கவில்லை. இருந்த நிலத்தை விற்று 200 ரூபாய் கடன் வாங்குகிறார். கோவில்பட்டியில் ஒரு இடத்தில் தனக்கு சொந்தமான நிலத்தை அடமானம் வைத்து 200 ரூபாய் பாகீரதி அம்மாள், சின்னசாமி ஐயரின் தாய், பாரதியின் பாட்டி வாங்கிய ஆவணம் இன்றைக்கும் எட்டயபுரத்தில் இருக்கிறது. 200 ரூபாய் வாங்கிய கடனில் 100 ரூபாயை மகனின் இறுதிச் சடங்குகளுக்கான செலவுகளுக்கு பயன்படுத்துகிறார். இறந்த மகனுக்கு எல்லா காரியமும் செய்ய வேண்டும் இல்லையா, அதற்கு 100 ரூபாய் அந்த காலத்திலேயே. மீதமுள்ள 100 ரூபாயில் 2ஆம் தாரத்தின் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொடுக்கிறார். அந்த அம்மா தன் 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு தான் பிறந்த வீட்டுக்கு போய்விட்டார். பாகீரதி அம்மாள் இருந்த காசை கையில் எடுத்துக்கொண்டு பாரதியை கையில் பிடித்துக்கொண்டு காசிக்கு போய்விட்டார். எட்டயபுரத்தில் அந்த குடும்பம் இல்லை.